எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்புறம் வெல்கம் டு விகே கேம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனல் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு சப்ஸ்கிரைபர் கூட வந்துருக்காரு. யாரு கேட்பீங்க? அதாவது இந்த சேனலில் இருக்கிறது தான் இவர் தான் அந்த இவர் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. இவர் வந்தார், ஆனால் எங்கே இருக்காரு தான் தெரியல, எங்கே போனாலே தெரியல. நம்ம கூட விளாட வந்துருக்காரு, எங்கே இருக்காரு தெரியல. எங்கட காரணம் போகுது எங்கே ப்ரோ இருக்கு, நீ காணவே காணோம். என்னடா இது, அவர் இங்கே தான் பார்த்தாரு, எங்கேயோ போனார், சரின்னு போனார், வெளியே போயிட்டாரா? இருங்க செக் பண்ணி பார்ப்போம். வெளியே தான் ஒன்றும் போகலன்னு நினைக்கிறேன். இல்லையா, வெளியே போயிட்டாரா? இல்லை இருக்காரு ஆனால் எங்கேயோ போயிருக்காரு. எங்கே போயிருக்காருன்னா தெரியல. எங்கே சார் போணுச்சு, எங்கே ப்ரோ போனேன், என்ன ப்ரோ நீ காணாமல் போயிட்டாரு, எங்கே தெரில. ஒரு வெளியே போயிட்டாரா? என்னடா அது, இது இங்கே நிற்கிறாரு அவரா? இல்லையே, எங்கே போனார்? காணுங்க, நமக்குள்ளே எவனா நுழைஞ்சிட்டனும், ஆளே காணுங்க. அந்த ப்ரோ காண ரொம்ப வருமா? ஒரு வேளை இதுவா இல்லை அதுவா இதுவா எதுவுமே தெரியல. இங்க நம்ம பேசுக்குள்ளே எவனும் போகிற மாதிரி இருக்கு. இது அந்த ப்ரோ தான், அந்த ப்ரோ தான். ஏய் ப்ரோ எப்படி இருக்கிய? நல்லா இருக்கியா ப்ரோ? இருங்க ஆய் சொல்லுவோம். எமௌண்ட்டுங்கடா, ஐயோ எமௌண்ட் போல் என்னென்ன வருது, இரு ஹாய் சொல்லுவோம். ஆய் எங்கே இருக்குது? ஆஹா ஆயில் சல்யூட் அடிப்போம். சல்யூட் சார் எப்படி ப்ரோ இருக்க? நல்லா இருக்காரு போல். பாருங்க, கூட வா ப்ரோ ஃபாலோ பண்ணு ப்ரோ. வா ப்ரோ வா ப்ரோ ஓகே. இப்போ நமக்கு சப்ஸ்கிரைபர் கூட விளையாடி இருக்காரு. அப்புறம் ஒன்றும் ஆகாது. க்ரீன் கலரில் ஏறிடு, ஒன்றும் ஆகாது ப்ரோ. இவருன்னா எங்கே போகிறாரு? எங்கே போகிற? வா ப்ரோ, ஒன்றும் ஆகாது ப்ரோ. க்ரீன் லைட்டாக எரியுது ப்ரோ, வா ப்ரோ. இவருன்னா வர மாதிரியே தெரில. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வந்துருக்காரு, ஆனால் அவர் வர மாதிரி தெரில, ஏன்னு தெரில, ஏதோ ஆயிடுச்சான்னு தெரில. வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, அது வரைக்கும் இப்போ பாருங்கள், நம்ம 2 மில்லியன் இருக்குது. பட் இதை வச்சு இன்னும் பண்ணலாம். வா ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு? ஏதோ ரிச் ஆயிடுச்சா? வெளியே போயிட்டாரா? ப்ரோ வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதை தெரிஞ்சு வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன், என்ன தெரியல. கடைசியில் பார்த்தா அவர் வெளியே போயிட்டார் போல், ஏதோ கிளிச்சில் வெளியே போயிட்டார் போல். எதிலோ என்ன தெரியல, அவர் ஏதோ கிளிச்சில் வெளியே போயிருக்கார் போல். சரி விடுங்க, அவர் சப்ஸ்கிரைபர் போனா என்ன, நம்ம இன்றைக்கி விளாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த ப்ரோ பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ப்ரோ நீ என் கூட விளாடுவா ப்ரோ, நானும் உன்கிட்ட விளாட்றேன். ஓகே ப்ரோ, பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஆனால் இவர் காண போயிட்டார், வெளியே போயிட்டார். அவர் சரி விடுங்க, அவர் வெளியே போனால் அவனுக்கு என்ன, அது இருந்தால் தான் நல்லா இருக்கும், விளாடிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் ஏதோ என்ன ஆச்சு தெரில, அவர் அப்படியே வெளியே போயிட்டார், என்ன தெரில. சரி, நம்ம காசு கலெக்ட் பண்ணுற நேரம் வந்துச்சு. இன்னும் நிறைய காசு வேணா. இப்போ நம்மகிட்ட 5000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, 5000க்கு மேலே இருக்காங்க. இன்னும் 6000 அடிக்க போகிறோம். நம்ம ஏற்றிட்டோம் எப்படியோ. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஏற்ற வேண்டாம். ஏற்றி எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வேணால் ஏற்றணும். இப்போ நம்ம 6000 சப்ஸ்கிரைபர் அடிச்சாச்சு. இப்போ கோல்டு பட்டன் ஏதோ கிடச்சிருக்கும், பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. என்னடா இது, ஒன்றும் கிடைக்கலங்க. சரி விடுங்க, நம்ம இது பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, 8 ஸ்க்ரீனு, இது பார்த்தா ஸ்டாண்டு, லைட்டு, அப்புறம் பாருங்கள் ஏதோ வச்சுருக்காங்க. அப்புறம் மவுஸு, கீபோர்டு, அப்புறம் பின்னாடி ஏதோ க்ரீன் கலர் ஸ்க்ரீனு இது மாதிரி வச்சுருக்காங்க. பின்னாடி எதுவும் தெரியக்கூடாது மாதிரி. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்மகிட்ட 3 மில்லியன் இருக்குது. இதை தான் போதும், வேறு லெவலில். இப்போ பாருங்கள் 3 மில்லியன் இருக்குது. இதை வச்சு என்னென்னும் வாங்கலாம். பட் நான் வாங்கினா போகிறேன். ஓகே, மேலே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், வெறும் 6 லட்ச ரூபா இதான் ஈஸியாக செலவு பண்ணிடலாம். ஆனால் இங்கே 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா மேலே கேட்குறீங்க, இதான் ஈஸியாக செலவு பண்ண முடியாது. இங்கே 70,000, இங்கே 2 லட்சமா? அடே இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது தம்பி. என்ன நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க? ஓகே, இது என்ன ரூமு, என்னன்னு தெரியல, வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே மாற்றியாச்சு. இங்கே ஒரு 2 வேணுமாங்க. 1 மில்லியனுக்கு கரெக்டாக 1 மில்லியனுக்குங்க. அது மட்டும் செலவு பண்ண முடியாது, 1 மில்லியனுக்காக செலவு பண்ண முடியாது. இங்கே ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு இருந்தது, இதை செலவு பண்ணிடுவோம். இன்னும் 4 லட்ச ரூபா கொடுக்கணுமா? சரி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்மகிட்ட 6 லட்ச ரூபா 6 லட்சம் கொடுக்க சொல்கிறீங்க. போடா டேய், 6 லட்சம் கொடுத்தா எங்கடா போவேன்? அதுக்கு ஒரு அளவுக்கு தான்டா 6 லட்ச ரூபா கேட்குறீங்க. இங்கே போடுங்க, வியூஸு காட்டுது போல். இப்போ ஏறிதுக்கு வியூஸு பாருங்கள், காட்டுது போல், அப்படியே வியூஸ் தான் காட்டுது. நம்ம ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், நம்ம ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. கோழி ஃபோட்டோ வச்சுருக்கோம், அதாவது லவ்லி பாஸோட இது மாதிரியே வச்சுருக்கோம். அப்படியே வேறு மாதிரி வச்சுருக்கோம். ஆனால் லவ்லி பாஸோட இது வேறு இது, நம்ம வேறு இது வச்சுருக்கோம். அது ஃபோட்டோ மாற்றிருக்கு. கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, யாரும் இது புதுசாக இருக்குது, அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் இது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அது நான் தான் அது. ஓகே, இப்போ நம்ம நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் ஏற்றணும். அதுக்கு மேலே
வேலை செய்யும். அது எவ்வாறு ஆச்சுன்னு தெரியல. என்ன கையை டச் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. டச் பண்ணால் இன்னும் அதிகமாக ஏறும், டச் பண்ணலையா கம்மியாக ஏறும். அதான் ஒரு பிரச்சனையாக. இது என்னடா யாருமே நம்ம வந்து செலவு பண்ணி வச்சோமா, அது சும்மா ஒரு டிசைனுக்காக இங்கே வச்சுருக்கும் போல். ஓகே, இங்கே அப்படியே ஈஸியாக செலவு பண்ண முடியுமா? பெட்டு மாற்றியாச்சுங்க, ஏதோ கிளிச்சில் மாற்றிட்டோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய கிளிச்சு வந்தால் வைங்க நல்லாயிருக்கும். நான் அப்படியே ஒரு மாத்திரம் 3 லட்ச ரூபாய்க்கு எடுத்துடாச்சு. ஓகே, இப்போ நமக்கு தேவைப்படும் சேவ் காமிக்குது, என்ன தெரில. அப்போ ஏதோ சேவு கீவு ஆயா சொல்லிட்டு ஏதோ காமிக்குது, என்ன தான் தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம மேலே 4வது ஃப்ளோருக்கு போயிடுவோம்டா. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வந்ததுனா நல்லா இருந்திருக்கும், உதவியாக இருந்திருப்பார். அப்படியே அவர் கூட விளையாடி பேசிடுவோம். ஆனால் அவர் போயிட்டார். ப்ரோ நீனும் நாளைக்கு வா ப்ரோ, அடுத்த எபிசோடில் நீ வா ப்ரோ, நான் கூப்பிட்றேன் ப்ரோ. ஓகே, நீ அந்த ப்ரோ பார்த்துருந்தாருதான் சொல்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே, அவர் பார்த்துருந்தாரு தான் தெரியும், அவர் பார்க்கலையே என்ன பண்ணுறதுதான் தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நான் கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுவேன். ஐயோ, கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுவேன்டா ப்ரோ. நான் இன்னும் சொல்லிக்கிறேன், அவர் ப்ரோ பார்த்துருந்தா தான் சொல்கிறேன். ப்ரோ நீ வந்து நான் வந்து ஆன்லைனில் இருப்பேன் ப்ரோ, நான் கேம் விளையாடிட்டு இருப்பேன், அப்படியே வந்துரு ப்ரோ. அப்பப்போ வந்து பாரு ப்ரோ, எப்போயாவது நான் இது பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். இல்லை நாளைக்கு ஒரு எத்தனை மணிக்கு, நாளைக்கு எத்தனை மணி, ஒரு 2 மணிக்கு இல்லை 3-4 மணிக்கு வா ப்ரோ, நான் கண்டிப்பாக இருப்பேன். அப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகே ப்ரோ, அந்த வீடியோ நீ பார்த்துருந்தியா சொல்கிறேன். ஓகே ப்ரோ, கன்ஃபார்மாக 4 மணி வரைக்கும் இப்படியே இருப்பேன். கன்ஃபார்மாக 4 மணி, 4 இல்லை 3, 2 கூட இருப்பேன். அதுதான், நீ சீக்கிரம் வாங்க ப்ரோ, நான் எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவும் நீ சும்மா வா ப்ரோ. ஓகே, அவர் இருக்காரா பார்ப்போம். சும்மாவும் இருங்க, அவர் இருக்காரா எதுக்கும் செக் பண்ணிப்போம். ஆனால் அவர் இல்லைங்க, நான் நினச்சி சரிதான் அவர் இல்லை. சரி விடுங்க. ஓகே, அந்த ப்ரோ வரல, அடுத்த வாட்டி வராதா பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மகிட்ட 4 லட்ச ரூபா இருந்து, இந்த 4 லட்ச ரூபா வச்சு தான் ஒன்று பண்ணணும்னு போட்டிருந்து. அதுதான் இது. ஓகே, கொடுத்தாச்சு. இங்கே ஒரு அடுத்த ஸ்டெப்பு போகலாம். இங்கே போகிறீங்க 8 லட்ச ரூபா கேட்குறாங்க. அடுத்தது இல்லை, இது என்னது, ஏதோ கமெண்ட் வந்துருக்கு. இதுதான் எனக்கு தேவையில்ல. இன்னும் ஃப்ளோர் வேறு கீழே இறங்கி போகணும் வேறு. சரி ஓகே, அடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இப்போ எத்தனை ஃப்ளோர் கட்டியிருக்கோம்? 1 2 3 4, 4வது ஃப்ளோரு 5வது ஃப்ளோர் கட்ட முடியுமா தெரில. அங்கே பாருங்க, 1 2 3 4, 4லாம் கட்ட முடியுமோ தெரியலையே சார், தெரில, எனக்கு தெரில என்ன மாதிரி இருக்குன்னு தெரில. ஓகே, இப்போ நம்மகிட்ட 1 லட்ச ரூபா வந்துச்சு, இதை எடுத்துகிட்டு வேண்டாம். இப்போ நம்ம 5வது ஃப்ளோர் வருவோம்டா, திரும்பி கட்ட முடியுமோ? இன்னும் ஏதோ போட்டிருக்க 1 லட்ச ரூபா கொடுக்கணுமா? கொடுத்தா இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம் போங்க, இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம் போல். ஆனால் அதுக்கே 3 லட்ச ரூபா கேட்குறாங்க, இங்கே 8 லட்ச ரூபா கேட்குறாங்க. என்னடா இது, இம்புட்டு கேட்டால் எங்கடா நான் போவேன்? செத்து தாண்டா போகணும், சொத்து எழுதி கொடுத்து தாண்டா போகணும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் போவோம். ஓகே, போயிட்டா வச்சு. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ரேட்டு வேண்டாம். இப்போ அப்படி 7000 சப்ஸ்கிரைபர் அடிச்சாச்சுங்க. எப்படியோ 7000 சப்ஸ்கிரைபர், அதாவது இது ஃபாலோ போட்டிருக்கேன், ஆனால் சப்ஸ்கிரைபர் நான் சொல்கிறேன் அதுக்கு பதிலாக. ஓகே, இப்போ நம்ம வந்து 30 மில்லியன் அடிக்க போகிறோம் வியூஸு, இன்னும் வரணும் நிறையா. ஓகே, இங்கே 3 லட்ச ரூபா வந்திருக்கு, பட் இன்னும் நிறையா வேணும். அதுக்கு நம்ம சம்பாதிக்கணும். அதுக்கு மேலே இங்கே சீக்கிரம் வந்துட்டே இருக்கும். சரி ஓகே, எப்படியோ 6 லட்ச ரூபா சேர்த்துருக்கோம். இந்த 6 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தேன். எப்போ இன்னும் 1 மில்லியன் அடிக்கிறதுக்கு இன்னும் 1 லட்ச ரூபா வேணும். பட் அது வேணும், ஆனால் அதுக்கு வரணும். இன்னும் 40,000 வேணும், போதும். 40,000 இருந்தாலே போதும், ஆனால் இன்னும் வேணும் போல். ஓகே, 1 மில்லியன் எப்படியோ காசு நம்மகிட்ட 1 மில்லியன் காசு இருக்குது. இப்போ நம்மகிட்ட 30 மில்லியன் அப்படியே வியூஸ் வந்திருக்கு. அவ்வளோ வியூஸ் வந்துச்சு. இதுவே பரவாயில்ல. சரி, 5வது ஃப்ளோர் போகணும். ஐயோ, 5வது ஃப்ளோர் இல்லை, 1 or 2 ஐயோ, இங்கே ஒரு செலவு பண்ண போட்டிருக்கு, ஆனால் அதை செலவு பண்ணல. இங்கே ஒரு 1 மில்லியனுக்கு எதோ போட்டிருந்தாங்க, இதை செலவு பண்ணிடும். ஓகே, இங்கே என்னது, இங்கே ஏதோ ஸ்ப்ரிங்கு கிடச்சிருக்குங்க. இது ஹைட்டாக ஜம்ப் ஆகும் போல், தெரில. இங்கே ஒரு 2 மில்லியன் கொடுத்தா ஏதோ வரும் போல், அதுவும் என்ன தெரியல. இங்கே ஏதோ ஆஃபீஸ் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க, என்ன தெரியல. சரி, நம்ம கீழே போக வேண்டாம். ஓகே, இப்போ வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது இருக்குது, இன்னும் காசு நிறையா வேணும். பட் இன்னும் 8 லட்ச ரூபா வேணும். ஓகே, இன்னும் இது பண்ணுவோம். இப்போ எப்படியோ இது பண்ணியாச்சு. ஃபைனலி இதோட வீடியோ எண்டு பண்ணிட்டேன். என்னடா சொல்கிறேன், திடீர்னு பட்டேன், நீயா ஏதாவது இது பண்ணி வீடியோ அங்கே எண்டு பண்ணிட்டேன் கேட்டீங்களா? ஆமாம் கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ கூட இல்லை. அதில் நாளைக்கு வரதா தெரியல. நாளைக்கு இல்லை அடுத்த நாள், அதான் மண்டே அன்றைக்கி ஒரு 4
இல்லை 5 இல்லை 1 2 கூட இருப்பேன். அப்போ வரதா தெரியல. தெரிஞ்சு ஸ்கூல் இருக்கனால அவர் வந்து லேட்டாக தான் வருவேன். எனக்கு தெரிஞ்சு 5 மணிக்கு 4 மணிக்கு தான் இருப்பார் தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், 4 மணிக்கு 5 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் எப்படியோ வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா நமக்கு லைக் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. இஸ் பாய் காய்ஸ்.